வணக்கம். வேந்தரின் வினாமுற்றத்திற்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய வினாமுற்றத்திற்கு சிறப்பு விருந்தினராக கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய மூத்த தலைவர், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக பொது உடைமை சிந்தனைகளை பின்பற்றி வருபவர், தற்போதும் அரசியலிலே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கூடிய திரு தா. பாண்டியன் அவர்களை வினாமுற்றத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். 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 முதல்ல ஒரு தனிப்பட்ட முறையில் சில கேள்விகள். அதாவது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டிக்கு அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த உங்களுக்கு பொது உடைமை சித்தாந்தங்கள் ஈர்த்தது எப்படி? நீங்கள் சொன்ன உசிலம்பட்டிக்கு அருகாமையில் உள்ள கிராமத்தினுடைய பெயர் வெள்ளை மலைப்பட்டி. அந்த கிராமத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய குன்று, முழுக்க முழுக்க வெள்ளை நிறத்து கற்களையுடைய பாறைகள், பெரிய வனங்கள் மரங்கள் இல்லை. எனவே ஒரு காரண பெயராக அமைந்திருக்கிறது அந்த வெள்ளை மலை. அதை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமம் இன்றைக்கும் அங்கே தான் இருக்கிறது. அங்கே தான் நான் பிறந்தேன். என் தாய் தந்தையர் அங்கே கிராம பள்ளிக்கூடம் தொடக்கப்பள்ளியை ஆரம்பித்து அதனுடைய ஆசிரியர்களாக இருந்தார்கள். ஆனால் அங்கே நான் படிக்கவில்லை. அவர்கள் அங்கிருந்து காமக்காவட்டி என்ற ஊருக்கு மாற்றப்பட்ட போது, அப்பொழுது எனக்கு வயது 5ஓ 4ஓ இருந்தது. அழைத்து சென்று அந்த ஊரிலே போனபோது தான் முதல் வகுப்பிலே சேர்ந்தேன். அங்கும் அவர்கள் தான் ஆசிரியர்கள். எனவே என்னுடைய பாடப்படிப்பு என்பதே என் அம்மாவிடமும் என் அப்பாவிடமும் தொடங்கியது. உயர்நிலைக்கு பள்ளிக்கு கருகிற போது என்னுடைய உறவினர்கள் தான் உயர்நிலைப் பள்ளியிலும் ஆசிரியர்களாக இருந்தார்கள். கல்லூரிக்கு வந்த பொழுது என்னுடைய அண்ணன் தான் எனக்கு பேராசிரியராக பொருளியல் பிரிவுக்கு இருந்தார். கல்லூரியில் ஒரு ஆசிரியர் அல்ல, பலர் இருப்பார்கள். அவர்களிலே ஒருவராக அவர் இருந்தார். எனவே தொடர்ந்து அந்த குடும்பம், அம்மா அப்பா அக்கா அண்ணன் என்று இவர்களிடமே பாடம் படிக்கிற மாணவனாகவும் நல்ல அவர்களை பின்பற்றுகிற மனிதனாக முழுவதும் ஆசிரியர்களே என்று சொல்லலாம். இதுதான் எங்களுடைய தொடக்க கால பயிற்சி. அப்பொழுது எங்கள் கிராமத்தில் இருந்த மக்களில் பெரும்பான்மையினர் யாராவது ஒரு வீடு 2 வீடு தான் ஓடு போட்டதாக அல்லது சுண்ணாம்பு தடவியதாக இருக்கும். மீது எல்லாம் புல் மேய்ந்தது குடிசைகள் தான். அந்த சின்ன குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு கூட அவர்களுக்கு வசதி இல்லாமல், ஏனென்றால் அங்கேயெல்லாம் அரிசி போட்டு சோறு சமைக்கிற வாய்ப்பு வசதி அவர்களுக்கு இல்லை. எனவே பிறந்த குழந்தைக்கு கொஞ்சம் பருப்பு போட்டு கொஞ்சம் ஊட்ட வேண்டும் என்பதற்காக அரிசி சாதம் வேண்டும் என்று மாலை நேரங்களில் என்னுடைய அம்மாவிடம் வந்து கேட்பார். இந்த சின்ன சின்ன தட்டு இருக்கும், அதிலே ஒரு கைப்பிடி ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அனுப்புகிற போது, இது என்னம்மா என்று கேட்பேன். அவங்க குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது, அதற்கு ஊட்ட வேண்டும், அரிசி சாப்பாடே இருக்காது, அதனால் நான் அந்த குழந்தைக்கும் கொஞ்சம் போட்டு கொடுக்குறேன் என்பார். ஏன் அவங்க வீட்டில் சமைச்சிருக்க மாட்டாங்களா? அவங்க அம்மா இருக்காங்களே. அம்மா இருக்கிறாங்க, அரிசி இல்லைப்பா, ஆகையினால தான்ப்பா சமைச்ச நம்ம இதில் கொடுக்குறோம் அப்படின்னு. அதனால் நான் என் அம்மாவுடைய மனித நேயம், அதனால் என் அம்மாவை பற்றி ஒரு பெருமை இருக்கிற போது அடுத்த கேள்வி இயல்பாகவே எனக்கு எழுந்தது. அவர்கள் தங்கள் குழந்தைக்கு ஊட்டுவதற்கு அரிசி கூட இல்லை என்று அடுத்த வீட்டில் கையை ஏந்த வேண்டிய அவசியம் என்ன? மலையிலே ஏறி விறகெடுக்கிறார். அப்பொழுதெல்லாம் மலையிலே போய் விறகெடுத்து வருவார், தூக்கி தலையிலே. பெண்கள் இவ்வளவு கடுமையாக பாடுபடுகிறவர்கள் தான் பெற்ற குழந்தைக்கு பசியார உணவு ஊட்டுவதற்கு கூட வழியில்லை என்று சொன்னால் கோபம்தான் வந்தது. அதற்கான காரணங்கள், இதற்கெல்லாம் ஒரு ஆட்சி அமைத்து சட்டம் போட்டு பொது உடைமை மார்க்சியத்தை கற்றேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இந்த அநியாயத்தை கண்ட ஒரு சீற்றம் அந்த இளமையிலேயே பிறந்தது. என் தந்தையும் அதை பற்றி விளக்கி அடிக்கடி சொல்வார். இவையெல்லாம் போக்கப்பட வேண்டுமானால் ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டும், தொழிற்சாலைகள் வளர வேண்டும், வேளாண்மையிலே மாற்றம் வர வேண்டும். இதையெல்லாம் யார் செய்வார்கள்? நம்னா அப்பொழுது நாடு அடிமைப்பட்டிருக்கிறது. நான் அடிமைப்பட்ட இந்தியாவிலே பிறந்த ஒரு அடிமை. 32 பிறந்து 15 ஆண்டு காலம் அடிமை இந்தியன்தான். எனவே என் தந்தையும் அந்த உணர்வை ஊட்டினார். நாடு விடுதலை பெற வேண்டும், மக்கள் முன்னேற வேண்டும். இந்த நிலையிலே தான் எங்களுக்கு மூத்து பிறந்த அண்ணன் அமெரிக்கன் கல்லூரியிலே மாணவராக சேர்ந்தார். எங்களுக்கு முன்னாலே படித்து கல்லூரியிலே சேர்ந்து விட்டார். அவர்தான் நான் உயர்நிலைப் பள்ளியிலே படிக்கிற காலத்தில் திரும்ப வந்து மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின் என்று வரிசையாக இந்த பெயர்களே எங்களுக்கு புரியுது. ஏனென்றால் ராமசாமி, குப்புசாமி என்று இந்த நண்பருடன் பழகிய இந்த தமிழ் பெயர்களை தவிர இந்த பெயரே புதிதாக இருந்தது. பிறகு ஒரு புத்தகத்தையும் இந்த படத்தையும் காட்டினார். சரி, இவரும் ஒரு பெரிய சாமியார் என்று தான் நினைத்துக் கொண்டேன். ஏனென்றால் எல்லாம் பெரிய சாமியாராக இருக்கிறார்.
இவர் யார்? முதலில் நான் கேட்ட கேள்வி இந்த முனிவர் யார் என்று தான் கேட்டேன். ம். ஆமாம், நீ சொன்ன ஒரு முனிவர் தான், மாமுனிவர், மக்களுக்காக சிந்தித்த மாமுனிவர். அவர் பெயர் கார்ல் மார்க்ஸ் என்று சொன்னார். இதுதான் எனக்கு முதல் பாடம். அந்த முதல் பாடத்தை கற்பித்த பேராசிரியர் என் அண்ணன் தான். பிறகு அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது புத்தகங்கள் வரவில்லை. அவரை பற்றிய புத்தகங்கள், மார்க்ஸை பற்றிய புத்தகங்கள், மார்க்ஸ் எழுதிய புத்தகங்கள், ஏன்னா வெள்ளைக்கார ஆட்சி அதை தடை செய்து விட்டார். எனவே வாய்மொழியாகத்தான் இவர்கள் சொல்லுவது. அது என்ன அப்படி எப்படி வந்தது, பிறகு ரஷ்யாவிலே புரட்சி நடந்தது என்ன, யார் அவர் என்ற செய்தி எல்லாம். அது என்ன புரட்சி என்றால் என்ன செய்வார்கள் என்று கேட்டோம். இருந்த ஆட்சியை தூக்கினார், அது எப்படி எரிய முடியும் என்று ஒவ்வொன்றாக கேட்டபோது அவர்களை உட்கார வைத்து கதை போல சொல்லத்தான் இதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் நமக்கும் வழி என்ற ஒரு எண்ணம் அப்பொழுதே தெரிந்தது. ஆனால் கற்று தேர்ந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது, கற்க வேண்டும் என்ற ஆர்வம் தோன்றியது. அதிலிருந்து தொடங்கிய அந்த ஆர்வம் 2 காரணங்கள். ஒன்று, என்னை சுற்றிலும் பார்த்த அநியாயங்கள், கொடுமைகள், மக்கள் படும் அவதி, இதனால் ஏற்பட்ட சீற்றம். இன்னொன்று, நல்ல வேளையாக நல்லவர்கள் எனக்கு அந்த நேரத்தில் இந்த கருத்துக்களை, தத்துவங்களை அறிமுகம் செய்தது. எனவே அப்பொழுது ஏற்ற அந்த தத்துவத்தை நான் இன்றைக்கும் இப்பொழுது முடித்து விட்டேன் என்றெல்லாம் யாராவது சொன்னால் தவறு. ஏனென்றால் அது சமுதாய வளர்ச்சியை பற்றிய ஒரு விஞ்ஞான நூல், அது வளரும் தத்துவம். ஒவ்வொருவனும் ஒவ்வொருவனுடையும் படித்து கொண்டும் இருக்க வேண்டும். எங்கு வாழ்கிறோமோ அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப அதனை பயன்படுத்துவதற்கும் அவன் சொந்த அறிவையும் பயன்படுத்த வேண்டும். இதிலே தான் சில முரண்பாடுகள், சில சிக்கல்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. குடும்ப மனைவி, என் மனைவியும் வயதில் நான் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று முடித்த பிறகுதான் நான் என்னுடைய உறவினர் தான் மாமனாருடைய மகளை மணந்து கொண்டேன். அதற்கு முன்னதாகவே நான் மணந்து கொண்ட என் மனைவி ஆசிரியர் பயிற்சிக்காக பயிற்சி பெற்று இடைநிலைப் பள்ளியில், உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். ஆகவே நான் திருமணம் செய்கிற போது எனக்கு சம்பாதித்து போடுகிற ஒரு மனைவி வந்து விட்டார் மாதந்தோறும். நீங்க சம்பாதிக்க வேண்டியங்கிற ஒரு நெருக்கடி இல்லை அந்த நேரத்தில். இதெல்லாம் ஒரு சுதந்திரம் பெற்ற பிறகு 1950க்கு பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சிகள். எனவே ஆரம்பத்திலிருந்து அவர் இறுதி மூச்சு வரையில் வந்து, இன்னும் பச்சையாக சொல்ல போனால் அவர் இறந்த பிறகும் அவருக்கு கொடுக்கிற ஊதியத்தில் பாதி எனக்கு இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் எனக்கு இப்பொழுதும் ஒரு பெரிய பக்க துணை. செத்தும் கொடுத்தாள் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். குழந்தைகள், எனக்கு 3 குழந்தைகள். முதலிலேயே பிறந்த 2 குழந்தைகளும் பெண்கள், இருவருமே இங்கே தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களும் படித்து பல நல்ல பொறுப்புகளுக்கு போய்விட்டார். நான் படித்து பெற்ற பட்டங்களை விட பல மடங்கு பெற்று விட்டார்கள், பல மடங்கு உயர்ந்து விட்டார்கள். அதிலே ஒரு பேத்தி இப்பொழுது ஏர்பஸ் நிறுவனத்தில் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்கிறது. ஒரு பிரான்ஸ் நாட்டை இல்லாத ஒரு குடிமகள் ஒரு பிரிவுக்கு தலைவராக ஆகியிருப்பது என்பது இதுதான் வரலாற்றில் முதல் தடவை. இது பிரான்ஸ் பத்திரிகைகள் பூராவிலும் படம் போட்டிருக்கிறார். அவர் தன்னோடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு கொலம்பிய நாட்டைச் சேர்ந்த இளைஞனை மணந்து கொண்டிருக்கிறார். அவரும் அங்கே அந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட் துறையிலேயே பெரிய என்ஜினியராக பணிபுரிகிறார். என் தம்பியினுடைய மகள் லண்டனுக்கு அருகாமையில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் தலைமை பேராசிரியராக இருக்கிறார். அவர் இந்த வணிகத்துறையிலே இன்றைக்கும் அங்கிருந்து பணிபுரிகிறார். அவருக்கு ஒரு மகனும் இருக்கிறார், கொள்ளு பேரன் எனக்கு. என்னுடைய மகன் 3வது மகன். அவர் இப்பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தில் பதிப்பாளராக இருக்கிறார், ரெஜிஸ்ட்ரார். அதாவது 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு பத்திரிகை செய்தி, அதாவது நீங்கள் அதிமுகவில் இணையப் போவதாக ஒரு செய்தி, உடனடியாகவே மறுத்துள்ளீர்கள். பொதுவாக இந்த மாதிரி செய்திகள் வரும்போது நெருப்பில்லாமல் புகையுமா அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு செய்திக்கு என்ன காரணம்? நான் மீண்டும் மீண்டும் இது பலரும் கேட்டார். நேற்று கூட பத்திரிகை நிருபர்களை நான் அங்கேயும் வந்திருந்தார்கள், தொலைக்காட்சியின் நிருபர்கள் இதே கேள்வியை கேட்டார். இந்த அம்மையார் வந்து எனக்கு 16 வருடங்களுக்கு பிறகு பிறந்தவர், இன்றைய முதலமைச்சர். அவர் அரசியலுக்கு வந்தது 40 வருடங்களுக்கு பின்னால். நான் அரசியலுக்கு வந்து 40 வருடங்களுக்கு பின்னால். அதற்கு முன்னாலேயே நான் அடிபட்டு சிறைக்கும் போயிருக்கிறேன். அவரது எம்ஜிஆருடனேயே சுற்றிச்சு. அப்பொழுதெல்லாம் இவர் அங்கத்தினரே இல்லை, அவரும் இல்லை, இப்பொழுது மந்திரிகளாக இருக்கிற யாருமே அங்கத்தினராக அல்ல. இந்த ஓ பன்னீர்செல்வமே மதுரை மாவட்டத்திலே நான் செயலாளராக இருந்து திண்டுக்கல் தேர்தல் நடத்திய போது எங்கிருந்தார் என்பது எனக்கு தெரியாது. இப்பொழுது அவர்கள் இருக்கிறார், அதை குறை சொல்லவில்லை. அன்று அவர்கள் இல்லை. ஆனால் அவரோடும் நான் இருந்தபோது தான். அதற்கு பிறகு அவர்
மறைவுக்கு பிறகு இவர் பொறுப்பேற்கிறார் கொள்கை பரப்பு செயலாளர் என்ற முறையில். முதலிலேயே அவர் ராஜ்யசபாவில் போய் உறுப்பினராக இருந்து மாநிலங்களவையில் அங்கும் உரையாற்றுகிறார். அவர் உரையாற்றிவிட்டு திரும்பிய பிறகு எங்கள் மத்திய நிர்வாகக் குழு நடந்தபோது தோழர் பூபேஷ் குப்தாவே வந்து தமிழ்நாடு ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஆங்கிலத்தை தவறு இல்லாமல் பேசுகிற ஒரு பெண்ணை, இளம் பெண்ணை அனுப்பியிருக்கிறதே, தமிழ்நாட்டை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவர் பேசியது பிறகு யார் என்று கேட்டபோதுதான் ஜெயலலிதா என்று அவர் சொன்னார். பொதுவாக பூபேஷ் குப்தா யாரையும் பாராட்ட மாட்டார். அவர் வாயாலேயே பாராட்டியிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போதுதான் இவரை ஏன் பாராட்டுறேன்னு அப்புறம் பூபேஷ் குப்தா அவர்களை சந்தித்த போது கேட்டேன், என்ன அந்த அம்மா என்ன பேசினார், இதற்கு ஆங்கிலத்திலும் அழகாக பேசினார், அல்ல உள்ளடக்கமும் எடுத்துக்கொண்ட வாதங்களையும் ஒழுங்காக வைத்து பேசினார். பிறகுதான் நான் கேள்விப்பட்டேன் அந்த அம்மையாருக்கு பன்மொழி திறமை இருக்கிறது. கன்னடமும் பேசுவாராம், தெலுங்கும் பேசுவாராம், மலையாளம் பேசுவாராம், உங்கள் தமிழிலும் பேசுவாராமே. பன்மொழி திறமையுள்ள ஒருவர், அதுவும் ஒரு பெண் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறது, அவரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். அவருக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும். ஒரு பெண் பொது வாழ்க்கைக்கு வருவது எவ்வளவு, இது பூபேஷ் குப்தா சொன்ன கட்டளை. பெட்டி வாங்கியதால் வருகிற துதிபாடி வேலை அல்ல. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல பல தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா எல்லா தலைவர்கள் மேலும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரல. பாண்டியன் மீது மட்டும் வருகின்ற குற்றச்சாட்டு, அது ஏன்? காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய வீட்டுக்குள்ளே போய் அவரோடு பேசியவர்கள், நான் பொறுப்பாளர் செயலாளராக இருக்கிற பொழுது நான் போக முடிந்தது, பேச முடிந்தது, பலவற்றை மாற்ற முடிந்தது, நானும் பலவற்றை சொல்ல முடியும். அவருக்கு ஆழமான சில கோபங்கள் உண்டு, சில கருத்துக்கள், சில பிரச்சனைகள் மீது. பிறகு எடுத்து சொல்லி சிலவற்றை எல்லாம் அதை கைவிட சொல்லி பிறகு அதை ஒப்புக்கொண்ட பிறகு அவர் உறுதியாக அதில் எவ்வளவு உறுதியாக எடுத்தார், இன்றைக்கும் உறுதியாக நிற்கிறார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. நான் அதை போய் தம்பட்டம் போட்டு இதை மாற்றுவதற்கு நானும் தான் அவருக்கு இந்த கருத்துக்களை சொன்னேன் என்று சொல்ல முடியாது, அல்லது நான் சொன்னதால் தான் அவர் சொல்லுகிறார் என்றும் சொல்ல முடியாது. அவரும் சிந்தித்திருப்பார். அந்த வாதங்களை சொல்வதற்குள்ள வாய்ப்பு எனக்கு வந்தது. இவ்வளவு பேசுகிறார்கள், எந்த தலைவராவது அங்கே போய் நின்று அவரோடு பேசியிருக்கிறார்களா? நான் பேசுவேன், அவரும் நானும் சமமாக உட்கார்ந்தான், போன உடனே சமமாகத்தான் உட்கார சொல்வார். என்றைக்கும் நான் நிற்க வைப்பதும் இல்லை. அந்த நட்பின் அடிப்படையில் தான் வந்து உங்களை வீடு தேடி வந்து. இதனால் அவர்கள் என்ன நினைக்கிறார், இவ்வளவு அவர் யாரையும் அவ்வளவு மரியாதை ரெண்டையும் இப்படி ஒப்பிட்டு பார்க்கிறார். அவர்களையெல்லாம் மதிப்பதில்லை, இவரை வீடை தேடி போயிருக்கிறார். அப்படியானால் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்கிறார். அந்த ஏதோ ஒன்றை தேடி அவர் சொன்னால் நான் அவருடைய ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அப்படி ஒரு நெருக்கமாக இருந்த நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இல்லை. ஒருவேளை வந்து நீங்க மாநிலத்தினுடைய தலைவராக இருந்திருந்தால் வந்து அதிமுக கூட்டணி வைத்திருப்பீர்களா? நீங்க இன்னும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது. நான் மாநில செயலாளராக இருக்கிற பொழுதுதான் எங்கள் கட்சி முதல்ல சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டது இல்லையா, 10 தொகுதிகளில் போட்டிக்கிட்டது. இன்னும் சொல்ல போனால் அந்த அணியை முறிந்து போனதை உருவாக்கியதில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. பங்கெடுத்தவர்களுக்கு தெரியும். பல பத்திரிகைகளும் அப்பொழுது எழுதியிருக்கிறார்கள். தேர்தல் முடிந்து ஒரு வருடத்திற்குள்ளாக எங்களது சட்டமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டையில் இறந்து போனார், முத்துக்குமார். விபத்தில் இறந்து போனார். எங்களிடம் ஒரு சும்மா ஒரு விவரத்துக்காகவாது, உங்கள் வேட்பாளர் இறந்து போய்விட்டார், உபதேர்தல் வரப்போகிறது, எனவே இந்த தடவை நாங்கள் எங்கள் கட்சி வேட்பாளரை நிறுத்த விரும்புகிறோம், நீங்கள் தனியாக இந்த உபதேர்தலில் நின்றால் உங்களுக்கு ரொம்ப செலவாகும், சக்கரமாகும் என்று கூட ஏதாவது ஒன்றை சொல்லியிருக்கலாம். எதுவும் சொல்லாமலே ஒரு வேட்பாளரை அறிவித்தார். நான் செயலாளராக இருக்கிற போதுதான். பிறகு நான் எங்கள் கட்சி செயற்குழு நிர்வாகக் குழுவுடன் விவாதித்து 3 மாதங்களுக்கு முன்பு அவர்களை ஆதரித்தோம். இப்பொழுது அவர்களை எதிர்த்து நாம் ஒரு வேட்பாளரை போட்டு நிறுத்தினால் பெரிய குழப்பங்கள் வரும் என்பது மட்டுமல்ல, மற்ற எதிர்க்கட்சிகள் நமக்கு நிபந்தனையற்ற ஆதரவு என்பார்கள். அப்பொழுது அணி மாறுவதாகத்தான் மக்கள் நினைப்பார். பார்த்தாயா, 3 மாதங்களுக்கு முன்பு அதிமுகவோட அணி, இப்பொழுது அதை எதிர்க்கிற ஒரு அணி, பல்ச்சி அடிக்கிறார்கள் பார் என்பார். எனவே நாம் போட்டி போடாமல் விட்டுவிடுவது கூட நல்லது என்று நானும் நினைத்தேன். கட்சியில் உள்ள அன்று பொறுப்பில் தோழர்மை விட்டுவிட்டோம். அதை நாங்கள் பெரிதுபடுத்த விரும்பவில்லை. ஆனால் உள்ளூர ஒரு புண்பட்டது. இது வார்த்தைக்காவது கூட சொல்லுகிற ஒரு பண்பு இல்லையே என்ற ஒரு கவலை ஏற்பட்டது. அதற்கு பின்பு உள்ளாட்சி தேர்தல் வந்தது. அதிலும் அதே போல சொல்ல தொடங்கினார். அதன் பிறகுதான் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. ஞாபகம் இருக்குது. அப்பொழுது நான் மாநில செயலாளர். அவர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போது உங்கள் அகில இந்திய செயலாளர் வர வேண்டும் என்று சொன்னார்கள்.
நான் சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டில் தானே 39 தொகுதிகளை பற்றி பேச போகிறோம். அவர் பாவம் திரிபுரா, அஸ்ஸாம் என்று அலைந்து கொண்டிருக்கிறார், அவரை வர சொல்ல வேண்டுமா என்று கேட்டேன். இது அகில இந்திய தேர்தல், நாடாளுமன்றம். எனவே அகில இந்திய செயலாளர் தான் வர வேண்டும், நீங்களும் உடன் கூட வர வேண்டும் என்றார். அழைத்து கொண்டு போனேன், பேசினார்கள். மறுநாள் பிரகாஷ் காரத் வந்தார், பேசினார். 2 பேரும் ஒப்பந்தமாயிருக்கிறது, நாங்கள் தேர்தல் அணி என்று அறிவித்தவரும் அவர்தான். தொலைக்காட்சியிலே எல்லோரும் சொன்னீர்கள். பிறகு முறிந்தது என்பதை அவர்களே சொன்னார்கள். அந்த முறிந்ததுங்கிற சொல்ற இடம் வந்து அவங்க சொல்லாம உங்களுடைய அலுவலகத்தில் வந்து எங்கள் அலுவலகத்துக்கு வரவில்லை. இந்த தொலைபேசி என்ற ஒன்று இருக்கிறதே, இந்த தொலைபேசி, அதன் மூலமும் சொல்லவில்லை. பத்திரிகைகளில் நான் பகிரங்கமாக சொன்னேன். முறிந்து போனதாக மார்க்சிஸ்ட் கட்சிக்கு சொல்லியிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சி சொன்னதை வைத்து முறிந்து போனதாக நானும் கருதுகிறேன். எனக்கு இதுவரையில் தகவல் தரப்படவில்லை என்று சொன்னேன். அதன் காரணமே, சரி அந்த கட்சியோடு முறிந்து விட்டது என்றால் எங்கள் கட்சியோடு பேச வேண்டும் அல்லவா? நீங்கள் முறிந்து விட்டீர்களா, நீங்களும் விலகிக் கொள்கிறீர்களா என்றால் நான் காரணமாக தெரிந்தேன். என்ன முறிப்பதற்கென நீங்களே தான் அழைத்தீர்கள், நீங்களே தான் அணி என்றீர்கள், இப்பொழுது வேண்டாம் என்கிறீர்கள். ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? நான் கட்டாயம் நீங்கள் தர வேண்டும் என்று கேட்பதற்கு நாங்கள் ஒன்றும் சண்டை போட வரவில்லை, தெரிந்து கொள்ள வருகிறோம் என்றாவது கேட்டிருப்பேன். அழைக்கவே இல்லை. என்னை அழைத்து அப்பிறகு வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் கூட நான் வருந்த மாட்டேன். அகில இந்திய செயலாளரை அழைத்து அவர் அதற்காகவே வந்து தேதியும் அணியும் அமைந்தது என்று கூறிய பிறகு முறிந்தது என்று சொல்லாமல் அதுபாடு பகிரங்கமாக அறிவித்து விட்டு போனால், இதெல்லாம் நான் செயலாளராக இருந்தபோது நடந்தது தான். அதாவது மக்களும் ஊடகங்களும் என்ன நினைக்கிறீர்கள், உங்களுக்கு சௌகரியமானது எடுத்துக்கொள்கிறீர்கள். ஒரு காது கேட்கும், இன்னொரு காது கேட்காது போல் தெரிகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்து இந்த மாதிரி தேர்தல்கள் வரும்பொழுது 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றுங்கிற மாதிரி நீங்கள் சில முடிவு எடுத்துக்கிறீங்க, இன்னும் பல கட்சிகள்லாம் முடிவு எடுத்துருக்குது. பட் இப்படியெல்லாம் வரும்பொழுது இது வாக்கள் பிரிவதனால 2 திராவிட கட்சிகளுக்கான லாபம் எப்படி வந்து மக்கள் நல கூட்டணி வந்து வெற்றி பெறும்னு நம்புறீங்க? இப்போ மக்கள் நல கூட்டணி வந்து அமைந்ததில் உங்களுக்கு ஒரு முழுமையான உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி ஒரு அது உங்களுக்கு எனக்கு மக்கள் நல கூட்டணி என்பதல்ல. கூட்டணி என்று எந்த கூட்டணி வந்தாலும் தந்தை பெரியாருடைய ஒரு கிராமிய உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், சுருட்டு பாயும் முரட்டு மனைவியும் என்று இந்த கூட்டணிக்கு அவர் ஒரு இலக்கணம் கொடுத்தார். அதை அதிகமான விளக்கம் சொல்ல தேவையில்லை, புரிந்து கொள்ளுங்கள். அது எந்த கூட்டணி அமைந்தாலும் நாம் நினைப்பது போல 100க்கு 100 நாம் விரும்புகிற முறையிலேயே அமையாது. எந்த கட்சிக்கும் ஏன்னா தன் கட்சி அல்லாத ஒரு கட்சியோடு தானே உறவு. உன் கட்சி அல்லாத ஒரு கட்சியை தாண்டி அவர்கள் வேறு ஏதாவது ஒரு 2 கொள்கை அல்லது அவர்களது நடைமுறை, அவர்களது பழக்க வழக்கங்கள், பின்னணி எல்லாவற்றும் ஒரு வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். குறைகளும் இருக்கலாம், நிறைகளும் இருக்கலாம். குறிப்பா சொல்ல போனா வந்து மதிமுகவுடைய அவங்களுடைய அந்த தனி ஈழத்தினுடைய கொள்கை வந்து உங்களுக்கு ஒரு முரண்பாடான கொள்கை. அது என்னுடையது அல்ல, கட்சியினுடைய கொள்கை. மார்க்சிஸ்ட் கட்சி ஒப்புக்கொள்ளுமா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புக்கொள்ளுமா? பல கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு ஒப்புக்கொள்றதுக்கு இயலாது. இலங்கை தமிழர்களுக்கு முழு உரிமை பெற வேண்டும் என்பதில் முழு உடன்பாடு. ஆனால் அங்கு இருந்த இயக்கங்கள், அவர்களுக்கிடையே நடைபெற்ற மோதுதல், கொல்லப்பட்டவர்கள், கொன்றவர்கள் என்றெல்லாம் சில பின்னணி இருக்கிறது அல்லவா, அதில் தான் வேறுபாடு. அதாவது 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று மக்கள் நல கூட்டணின்னு இன்னைக்கு ஒரு கூட்டணி அமைஞ்சு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்றாங்க. இந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இப்போ இருக்கு. தொடங்குகிற போது எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. இது இப்பொழுது பலமடைந்து வருகிறது, மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறது. ஒன்று, இது நாளைக்கே வெற்றி பெற்று நாளைக்கே பிரதம மந்திரியாக அல்லது முதலமைச்சராக வருகிறாரா என்பது வேண்டுமென்றால் 19 வரை கேள்விக்குறியாக இருக்கலாம். அதில் மாறுபட்ட கருத்துக்களும் வரலாம். ஆனால் இதற்கு முன்பு ஒவ்வொரு தேர்தலின் போதும் திமுகவா அல்லது அதிமுகவா, நீங்கள் எதோடு கூட்டு சேரப் போகிறீர்கள் என்று மட்டும்தான் எங்கள் கட்சிகளை பார்த்து கேட்டார்கள். அவ்வாறு மாறி பல காரணங்களால் மாறி சேருகிற போது அப்படிதான் நடந்துட்டு இருந்திருக்கு இல்லையா? மாறி மாறி 2 திராவிட கட்சிகளோடு கூட்டணி வச்சிருக்கீங்க. ஆமாம். காரணம், எங்கள் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை எடுக்கிற முடிவு, காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்த்து எதிர்க்க வேண்டும், அதோடு கூட்டு சேருகிற கட்சிகளையும் எதிர்க்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்து விட்டார். எனவே எங்களுக்கு இருக்கிற அளவுகோல் என்ன, இவர் இந்த 2 கட்சியிலே ஒன்று, ஏதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்கிறதா அதோடு போகக்கூடாது, ஏதாவது காங்கிரஸோடு சேர்றதா போகக்கூடாது,
போன தேர்தலில் இவர் 2 கட்சியோடும் போகவில்லை, எனவே போகிறோம். இதுதான் அதற்கான அடிப்படை. இப்பொழுது அதுவும் நீடிக்கிறது. இப்பொழுது பாரதிய ஜனதாவும் வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம், திராவிட கட்சிகளும் வேண்டாம் என்ற ஒரு முடிவை எடுத்தார். அதிலே எனக்கு முதலிலே இப்படி அனைத்து கட்சிகளும் வேண்டாம், தனித்து நாமே என்று சொல்லுகிற ஒரு போனால் நல்லது. ஆனால் அதற்குரிய தளம் அமைந்திருக்கிறதா, சூழல் வந்து விட்டதா, மக்கள் அந்த நிலைக்கு உயர்ந்து விட்டார்களா என்பதிலே எனக்கு ஐயப்பாடு உண்டு. இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவினுடைய பி டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டே வர்றாங்க. திரும்ப திரும்ப எதிர்க்கட்சிகள் வந்து மக்கள் நல கூட்டணிக்கு பேரே வந்து அதிமுகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் அவங்க எந்த பேர் வைக்கலாம், யாரையும் எந்த அவதூறும் செய்யலாம் என்ற முறையிலே சொல்கிறார். இல்லை, இது தனித்து நிற்கிறது. இப்பொழுது இது பலம் பெற்று வருகிறது. இப்பொழுது உள்ள அவர்கள் 2 பேருக்குமே உள்ள கவலை, நம்முடைய வாக்குகளை இவர் எடுத்து விடுவார்களா, இவருடைய வாக்குகளை எடுத்து விடுவார்களா என்று திராவிட முன்னேற்றக் கழகமும் அஞ்சுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கணக்கு போட்டு தினந்தோறும் துருவி துருவி பார்த்து கொண்டிருக்கிறார். இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்து இந்த மாதிரி தேர்தல்கள் வரும்பொழுது 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றுங்கிற மாதிரி நீங்கள் சில முடிவு எடுத்துக்கிறீங்க, இன்னும் பிற கட்சிகள்லாம் முடிவு எடுத்துருக்குது. பட் இப்படியெல்லாம் வரும்பொழுது இது வாக்கள் பிரிவதனால 2 திராவிட கட்சிகளுக்கான லாபம் எப்படி வந்து மக்கள் நல கூட்டணி வந்து வெற்றி பெறும்னு நம்புறீங்க? இப்பொழுது இரண்டும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார். ஆனால் அது யாருக்கு வாக்களிப்பது என்று தெரியாமல் இருந்தார் இதுவரையில். ஏனென்றால் அதற்குள்ள வாய்ப்பு இல்லை. இவர் வேண்டாம் என்று அவரை தடுப்பது அவர்கள் மீது உள்ள ஆர்வத்தால் இல்லையோ, அவர் வரக்கூடாது என்பதற்காக வாக்களித்தவர்கள் இருக்கிறார். இது காங்கிரஸ் கட்சிக்கும் அதனால் பலன் கிடைத்தது உண்டு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பலன் கிடைத்தது உண்டு. இப்பொழுது நீங்கள் கேட்கிற கேள்வியில் அதிமுக மீது கொஞ்சம் கசப்பு உணர்வு உள்ளவர்கள், இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், அல்லது அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், அவருடைய இயங்குகிற முறை, அவர் டிக்டேட்டர் அல்ல, ஆனால் அவர் கடைப்பிடிக்கிற உத்திகள் எல்லாமே டிக்டட்டோரியல் மெத்தட்ஸாக தெரிகிறது. நீங்கள் வேறு எந்த கட்சியிலும் பார்த்தால் இத்தனை வேட்பாளர்களை மாற்றுவார்களா, இத்தனை மந்திரிகளை மாற்றுவார்களா என்பது ஒரு பக்கம், அது ஒரு விமர்சனம் பத்திரிகைகளில் வழிவிடுகிறது. இன்னொன்று ஒரு பெரிய ஆச்சரியம், இத்தனை பேரை அவர் வெளியேற்றி கொண்டே இருக்கிறார். நேற்று கூட தூத்துக்குடி யாரோ ஒரு மாவட்ட பொறுப்பாளரையோ மேயரையோ பொறுப்பிலிருந்து நீக்கிறார். நீக்கப்படுகிற யாருமே கலக கொடி தூக்குவதில்லை. என்ன அநியாயம் செய்து விட்டார் பார் என்று எங்குமே பேசியதாக தெரியவில்லை. ஆனால் வேறு சில கட்சிகளிலே வேட்பாளர் போட்டாலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது, அடிதடி நடைபெறுகிறது, அலுவலகம் தாக்கப்படுகிறது. பார்த்து இல்லையா? இது அன்பினால் அந்த கட்டுப்பட்டு நிற்கிறார்களா, அல்லது இந்த ஒரு கட்டம் கட்டி நீக்கப்பட்டார் என்றால் அண்ணனாக இருந்தாலும் தம்பி பேசுவதில்லை, இப்படி ஒரு கட்சி இருக்கிறதா தமிழகத்தில்? அதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். உங்களுடைய கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் திரு வைகோ வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது இந்த சிறுதாவூர் அந்த கண்டெய்னர் சம்பந்தமாக ஒரு அது வைகோவை அல்ல, என்னிடம் அந்த கேள்வி உங்களுடைய ஊடகங்களில் இருக்கிற ஒரு நண்பர் கேள்வி கேட்டார். சிறுதாவூரிலே கண்டெய்னர்கள் வரிசையாக கரன்சி நோட்டுகளோடு நிற்கிறதாம். அது திருச்சியிலே நான் ஒரு என்னுடைய தோழனுடைய மகனுக்கு பெயர் வைக்கிற விழாவில் உட்கார்ந்திருந்தேன். அந்த நேரத்தில் வந்து கேட்டார். அப்பொழுதே நான் மறுத்தேன். நீங்கள் திடீரென்று ஏதோ ஒரு இடத்துல வந்து கையை நீட்டிக்கொண்டு ஏதோ கேள்வி கேட்கிறீர்கள், வேண்டாம் என்று சொன்னேன். இருந்தாலும் அவர் கேட்டார். ஒருவர் இருவர் அல்ல, 10-12 பேர் இருந்து கேட்டார். சிறுதாவூரிலே கண்டெய்னராக கரன்சிகள் இருக்கிறான், நீங்கள் அங்கிருந்தானே வருகிறீர்கள், உங்களுக்கு தெரியாதா, ஏன் பிடிக்கவில்லை என்று கேட்டார். ஜெயலலிதா என்றோ வைகோ என்றோ சொல்லாமல் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருந்தால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? எனக்கு அது தெரியாது, நான் பார்க்கவில்லை. யாராவது பார்த்திருந்தால் அவர்கள் பிடிக்க வேண்டும், தடுக்க வேண்டும், நான் பார்க்கவில்லை என்று சொன்னேன். அது உண்மை. எனக்கும் சிறுதாவூருக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி ஊராக சுற்றி எனக்கு தெரிந்து அந்த பகுதியில் இருந்து என் கட்சித் தோழர் யாராவது அந்த தகவல் கொடுத்திருந்தால் அதை சொல்லியிருப்பேன். என் கட்சித் தோழரும் சொல்லாமல் நானும் பார்க்காமல் யாரோ சொல்லுகிறாள் என்பதை வைத்து அங்கே கண்டெய்னரிலே போய் கொண்டிருக்கிறது கரன்சி என்று சொல்ல மாட்டேன், இப்பொழுதும் சொல்ல மாட்டேன். இப்போது ஜெயலலிதாவை பற்றி பொதுவான ஒரு குற்றச்சாட்டு என்ன, மக்களை சந்திக்காத முதல்வர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. உங்கள் கூட்டணியில் உள்ள விஜயகாந்த் வந்து முதல்வர் வேட்பாளராக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுறீங்க. பட் ஒரு செயல்படாத ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற குற்றச்சாட்டு இருக்குது விஜயகாந்த் மேலே, உங்களுடைய கருத்து? பத்திரிகைகள் ஊடகங்களிலே இருக்கிறது. அது அவர் கொடுத்திருக்கிற ஒரு விளக்கம், சட்டமன்றத்தில் உள்ள தோழர்களும் சொன்னபடி பார்த்தால் அவர் அங்கே சட்டமன்றத்திற்கு வந்து அது பேசுவதற்கு முயற்சித்தார். ஆனால் சட்டமன்றத்தில் அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. உடனே சத்தம் போடுகிறார்கள், அவரை
இவரை கொஞ்சம் ஆத்திரம் ஊட்டி விட்டு அவருக்கு கோபம் ஏற்படுத்துவதற்கான முறைகளை கடைபிடிக்கிறார்கள். எனவே அவரால் இயங்க முடியவில்லை என்று சொன்னார்கள். நான் சட்டமன்றத்திற்கு உள்ளே இல்லை, சொன்னவர்கள் சொன்னதைத்தான் கேட்க முடியும். எவிடன்ஸ் ஆக்டிலே ஹியர் சேஸ் நோ எவிடன்ஸ். இப்போ ஒரு பரபரப்பா இன்னைக்கு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. ஒரு பெரிய அளவில் வந்து நீங்க ஒரு பிரச்சாரத்துக்கு போனதா தெரியலையே. இப்போ ஒரு இன்று முதல் தொடங்குகிறேன். இதுவரையில் பொழுது வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். இப்பொழுதுதான் கட்சிகள் எத்தனையும் அடங்குகிறது. இனி அந்த வாபஸ் வாங்கிய பிறகுதான் உண்மையான போர்க்களம். இதுவரை போனவர்கள் அந்த கட்சியிலே பொறுப்புள்ள தலைவர்கள் அவர்களது வண்டிகளிலே சுற்றி கொண்டிருக்கிறார். பொதுவான பிரச்சாரம். அது நாளைய முதலமைச்சர் நான் என வந்தால் நான் என்ன செய்வேன்கிறார். நான் போய் என்ன சொல்லுவேன்? நான் வீட்டுக்கு போய் விட்டால் என்று சொல்வேனா? உங்களுடைய உள்கட்சி சம்பந்தமாக ஒரு கேள்வி. அதாவது கடந்த உங்களுடைய தேர்தலில், உள்கட்சி தேர்தலில் வந்து மகேந்திரனுக்கு கிடைக்க வேண்டிய பதவியை வந்து முத்தரசனுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு தாப்பாண்டியன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த கேள்வி முன்வைக்கிற அதற்கு பதில் என்ன? இது ஒரு வேடிக்கையான கேள்வி. பாண்டியன் நியமிக்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சியில் யாரையுமே எந்த பொறுப்புக்கும் அவர் எவ்வளவு பெரிய செயலாளராக இருந்தாலும் நியமிக்க முடியாது. எனக்கு அந்த 3 வருடங்களுக்கு மேலே 3 தடவைக்கு மேலே செயலாளராக இருக்கக்கூடாது என்றால் நான் விலக வேண்டும். நான் விலகப் போவதற்கு முன்பு யாரையாவது ஒரு பெயரை முன்மொழிய வேண்டும். நான் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது எனக்கு முன்பு இருந்த செயலாளர் பெயரை முன்மொழிய வேண்டும் அல்லவா? தோழர் நல்லகண்ணு செயலாளராக இருந்தார். என் பெயரை முன்மொழியவில்லை. நான் யார் பெயரையும் முன்மொழிய தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டார். நடுநிலை என்று சொல்லிவிட்டார். அது சரியா தவறா என்பது அவர் ஒரு பெரிய எண்ணிலும் மூத்தவர், அது சமாச்சாரம். ஆனால் ஒருவர் செயலாளராக இருந்து அடுத்த ஒருவர் செயலாளராக வர வேண்டும் நினைத்தால் அவர் தன் அனுபவங்களை வைத்து தன்னுடைய மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த பொறுப்பை அடுத்து யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பெயரை முன்மொழியலாம், நியமிக்க முடியாது. அந்த முறையில் நான் பெயரை முன்மொழிந்திருக்கிறேன். அதற்கு உள்ளூர பல காரணங்கள் உண்டு, அதை தொலைக்காட்சியிலே சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் முன்மொழிந்த வேட்பாளர் முத்தரசன் தான்? ஆமாம், வெற்றி பெற்றார். நான் மேடையில் இருந்தேன். வெற்றி பெற்று வந்த அந்த வேட்பாளர், நான் மேடையிலே பேசிக்கொண்டிருந்தேன். மேடையில் பேசிக்கொண்டிருந்து சில நேரங்களில் இறங்கி போய்விட்டேன். ஆனால் அவர் வேறு பலரோடு பேசிக்கொண்டிருந்த காரணத்தால் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று வந்து என்னிடம் சொல்லவும் இல்லை, என்னிடம் வாழ்த்து கேட்கவும் வரவில்லை. அவர் பத்திரமாக தொடர் நல்லகண்ண பக்கத்திலே தான் உட்கார்ந்திருந்தார். அதிலிருந்தே விருப்பு வெறுப்பை வைத்து பேசுகிறவன் அல்ல இந்த தா பாண்டியன் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளட்டும். ஓகே, நன்றி. அதாவது தேர்தல் அறிக்கைக்கு வருமே. அதாவது இன்னைக்கு மக்களால் கூட்டணி ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்குது. என்ன வேறுபாடு நினைக்கிறீங்க? நம்ம இப்போ நடக்கிற தேர்தல் என்பது மாநிலத்துக்காக, ஒரு மாநில சட்டமன்றத்தில் முதலமைச்சராக வருவதற்காக. எனவே ஒரு மாநில அரசுக்கு என்னென்ன அதிகாரம் உண்டு, எவ்வளவு நிதி உண்டு, எவ்வளவு செய்யலாம். ஏனென்றால் நம்ம எவ்வளவுதான் ஆத்திரமுடையவர்களாக இருந்தாலும் கூட இந்த இந்திய அரசியல் சட்டத்துக்கு கட்பட்டவர்கள் தான். சட்டமன்றத்திற்குள்ளே போய்விட்டீர்கள் என்றால் உங்கள் முதலிலே விசுவாச பிரமாணம் எடுக்க இந்திய அரசியல் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு அப்படிங்கிற வார்த்தையை வச்சுதான் நீங்கள் சொல்லாமல் உள்ள முடியாது. சொல்லி போன பிறகு அந்த அரசியல் சட்டத்தினுடைய விதிகளிலே உங்களுக்கு இதெல்லாம் இருக்கிறதா என்பதை முதலில் கட்டாயம் தேர்தல் அறிக்கை எழுதுகிறவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இப்பொழுது பலரும் சொல்லியிருக்கிறார்கள், மாணவர்கள் வாங்கிய கடனை எல்லாம் ரத்து செய்வேன். மாணவர்கள் வாங்கிய கடனை தீர்ப்பதற்கும் அவர்களுக்கு சங்கடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் உரிய திட்டங்கள் வகுத்து அவர்கள் இந்த பாரச் சுமை இல்லாமல் செய்வதற்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுவோம், சட்ட திருத்தங்களை கொண்டு வர முயற்சிப்போம் என்று சொன்னால் மிக மிகச் சரி. நான் வந்தவுடனே ரத்து செய்வேன் என்றால் கடன் கொடுத்திருப்பது என்பது அரசுடைமை ஆக்கிய வங்கிகள். அருண் ஜேட்லியே விரும்பினாலும் முடியாது, ரத்து செய்ய முடியாது. நான் இதெல்லாம் சொல்றதுக்குள்ள காரணம், சில சட்ட விதிகள் நடைமுறைகளை கொஞ்சம் பார்த்து நம்பிக்கையாக கொடுத்துட்டு நம்ம வந்த உடனே செய்யக்கூடிய சொல்லணும். ஒன்றை முதல்ல எடுத்தடுப்பில் சொல்லணும். எல்லாருக்கும் குடிக்க தண்ணீர் கொடுப்போம். தமிழ்நாட்டில் மிக முக்கியமானது சுத்தமான குடிநீர். எல்லா கிராமங்களுக்கும் குடி தண்ணீர் கொடுப்போம். முதலில் குடி தண்ணீர் கொடுப்போம், பிறகு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை கொடுக்க இந்த 5 ஆண்டுகளுக்குள் முயற்சி செய்வோம். எங்களது முழு முயற்சியை மேற்கொள்வோம். அதேபோல் வீடு இல்லை, நிலமும் இல்லை என்று முகவரியே இல்லாத தமிழன் இல்லை என்ற வகையில் அவர்களுக்கு வீடு கட்ட இடமும் வீடு கட்டுவதற்குள்ள உதவியையும் இந்த 5 ஆண்டுகளுக்குள் செய்து முடிப்போம். இது செய்யணும். அவர்கள் குழந்தைகள் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களை கட்டுவோம். இப்பொழுது பள்ளிக்கூடங்களிலே கழிவறைகள், குடிதண்ணீர் இல்லை, அதை மேம்படுத்துவோம். இப்படி செய்யக்கூடிய காரியங்களை செய்யணும், செய்ய வேண்டிய காரியங்கள் இதை சொல்லணும். இன்னொருத்தர் சென்னை மாநகரத்தில் ஓடுற வண்டி பூராத்துக்கு, பேருந்துகள் பூராத்துலேயும் கட்டணமே வசூலிக்க மாட்டோம்,
ஃப்ரீ பஸ், ஃப்ரீ ரைடுன்றார். இது உலகத்தில் நான் இதுவரைக்கும் புரட்சி நடந்த சோவியத் யூனியன் உட்பட, மாஸ்கோவில் உட்பட, இப்பொழுது உள்ள பீக்கிங்கிலும் பார்த்ததில்லை. இந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை, ஒரு இலவசம் அப்படிங்கிறது. அப்படின்னா இந்த வண்டி பூராவுமே பெட்ரோல் டீசல் இல்லாமல் தண்ணியிலேயே ஓடும். தண்ணின்னு ஓடணும், தண்ணி தான் விலைக்கு தான் வாங்கணும். தண்ணியும் ஓடக்கூடாது, தானாக ஓடணும். ஓட்டுநர் இருக்கக்கூடாது, நடத்துனரும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு மாத சம்பளம் போனஸும் தரணுமே. டயர் தேயக்கூடாது. அப்படின்னா எல்லாரும் ஃப்ரீயாக பறக்கலாம். அப்போ எல்லாருமே சிட்டுக்குருவியாக மாறணும். ஒன்றும் உறுதியாக சொல்லணும், நிச்சயமாக நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். அந்த உறுதிமொழி யாருமே சொல்லல தேர்தல். அதை சொல்லணும் மந்திரிகளை. நான் வந்தேன்னா, நாளைக்கு மந்திரியாக வந்தேன்னா இந்த பெரிய பாதுகாப்போடு படைபலத்தோடு நான் ஊர்வலமாக போக மாட்டேன். தனியாக காரில் போவேன், மக்களை உங்களை சந்திப்பேன், என்னையும் வந்து நீங்கள் சந்திக்கலாம், நான் உங்களை வந்து சந்திக்கிறேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், இந்த என் சொத்து கணக்கு எடுத்துங்க, இப்போ பார்த்துக்க, பிறகு நான் ஏதாவது பண்ணேன்னா உங்களுக்கு சொல்கிறேன், யாரும் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் சொல்லலாம். உலகத்தில் கோடி கோடியாக, அதுவும் அம்பாரம் அம்பாரமாக மலைமலையாக விழுங்குகிற அத்தனை பேர் மத்தியில் நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மாநில அரசு என்பது ரொம்ப ஒரு கடுகு, ஒரு சின்ன கத்திரிக்காய். இது எத்தனை கிலோ விலை உயர்ந்தாலும் சரி, ஏன்னா 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா உயரலாம். அதுவே நமக்கு அநியாயம். ஐயோ காய்கறி விலை அதிகம்னுமோ, 25 அநியாயம். ஒரே நாள் ஒன்றும் சொல்லாமல் நீ சாப்பிடாத தங்கத்தின் விலை அது 1 பவுன் 375 உயருதே. ஐயோன்னு ஏன் ஒருத்தன் வாங்கி நீ வரல? காரணங்கள் இவை எனும் அறிவும் இல்லார். அதை தெரிந்து கொண்டு விட்டால் போட்டி இங்கே என்பது யாருக்கு நாற்காலி என்பது தானே அழிய இந்த நாட்டை சொர்க்கமாக ஆக்குவதற்கு அல்ல என்பது தெரியும். அதாவது ஒரு கம்யூனிச பாதை வந்து ஒரு நீண்ட நெடிய பயணம்னே சொல்கிறான். பட் இது வரைக்கும் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரலையேங்கிற ஒரு வருத்தம் உங்கள் மனசுல இருக்கா? இன்னும் ஆழமான வருத்தம் இருக்குது. அதே சமயத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு தானே நேபாளம். அதுவும் மன்னர் ஆட்சியில் இருந்தது தானே 1000 ஆண்டுகளுக்கு மேலாக மன்னர்களோட ஆட்சி. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தேசிய அளவிலும் இதே நிலைமை தானே கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பொறுத்த வரைக்கும். சொல்ல இந்திய உலக அளவிலேயே ஒரு சோவியத் அதான வழிகாட்டி, அதுவே போயிருக்கிறது என்பது ஒரு பெரிய இழப்பு. கட்சிகளுக்கும் பழைய பலம் இழந்திருக்கிறார்கள் என்பது ஒரு இழப்பு. நான் அதை மூடி மறைக்க மாட்டேன். மீண்டும் அது பழையபடியும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு எழ வேண்டும். ஆனால் அது விழுந்திருப்புகிறது போலவே நேபாளத்தில் மன்னராட்சி அகற்றப்பட்டு தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு பிரதம மந்திரி. தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் குடியரசுத் தலைவர். அதுவும் வேடிக்கை, கடைசியிலே அவைத்தலைவர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு பெண்ணை அவைத்தலைவராக தேர்ந்தெடுப்பது என்று கட்சிகள் கூடி முடிவெடுத்தார், மக்கள் அல்ல. அதில் 6 கட்சிகள் இருக்கின்றன. 6 கட்சிகளும் சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவி ஒருவரைத்தான் அவைத்தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அண்டை மாநிலம் இமயத்திற்கு இப்பால் நேபாளத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர், அவைத்தலைவர் அத்தனைக்கும் ஏகமனதாக மக்களால் மட்டுமல்ல மற்ற கட்சிகளாலும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவும் நம் வாழ்நாளில் நேற்று கண் முன்னால் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவ்வழி இங்கும் வரலாம், வர வேண்டும். மதுவிலக்கை பற்றி ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமான அறிக்கையில் விட்டுட்டு வர்றாங்க. ஒரு படிப்படியாக மதுவிலக்கு அல்லது ஒரே கையெழுத்தில் மதுவிலக்கு, எது சாத்தியம் நினைக்கிறீங்க? இதை சொன்னால் ஒருவேளை இவர் இந்த அம்மா மதுவிலக்கடை நடத்தட்டும், அம்மாவை கொடி பிடிக்கிறானுங்க, இதுதான் என்னை பிடித்த சரிய. இப்போது மதுவிலக்கை பற்றி ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமான அறிக்கையில் விட்டுட்டு வர்றாங்க. ஒரு படிப்படியாக மதுவிலக்கு அல்லது ஒரே கையெழுத்தில் மதுவிலக்கு, எது சாத்தியம் நினைக்கிறீங்க? இது ஒரு வகையில் இது நீண்ட விவாதத்திற்குரியது. வெறும் உணர்ச்சி வசத்தால் பேசக்கூடாது. மது அருந்துவதால் மக்களுக்கு கேடு என்பதிலே யாருக்கும் சந்தேகமே இல்லை. அந்த மது விற்பனையை குறைக்க வேண்டும், தடுக்க வேண்டும், அதிலிருந்து மனித குலத்தை விடுவிக்க வேண்டும் என்ற முயற்சியை நாம் தான் முயற்சிக்கிறோம். பல நாடுகளும் பல தடவைகளில் பல கட்டங்களில் முயன்றிருக்கிறார்கள். இதுவரை யாரும் வென்றதே இல்லை. இது உலக வரலாறு, கசப்பான வரலாறு. உலகமே தோற்றுவிட்டது என்பதால் நாம் முயற்சிக்கக்கூடாது என்பது இல்லை. நாம் முயற்சிக்கலாம், உலகத்துக்கே வழிகாட்டுவதாக இருக்கலாம். இப்பொழுது பக்கத்து மாநிலங்களிலும் செய்வார்களா? இப்பொழுது அரசியல் கட்சியில் பேசுகிற கட்சியிலே பாரதிய ஜனதா கட்சி 13 மாநிலங்களிலே ஆட்சியில் இருக்கிறது.
தமிழகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே மதுவிலக்கை ரத்து செய்வோம் என்கிறார்கள். ஆட்சி இருக்கிற மாநிலங்களில் பத்தாயிரம் இந்தியா பூராவிலும் ஆட்சியில் அவர்கள் ஆட்சி தான் நடக்கிறது. இது ஒவ்வொரு மாநிலமாக சொல்லி நாளைக்கு 16ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டாம். இப்பொழுதே அவர் மோடி அவரிடம் சொல்லி 7ஆம் தேதி அவர் சென்னையில் பேசுகிறார், இதே தேர்தல் அறிக்கையில் பேசுகிறார். நாளையே ஒரு அவசர சட்டம், இந்தியா முழுமையிலும் மது விற்பனை கடைகள் அத்தனையும் மூடப்படும், அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது சொன்னார் என்றால் முடிந்தது. இத்தனை கட்சிகளுக்கு ஏதோ உடனே பூரண மது விலக்கா, முதல் கையெழுத்தா, ஒரு மனித கையெழுத்தும் வேண்டாம், செய்யலாம். அனைத்து கட்சிகளும் இப்பொழுது இந்த ஒரு கொள்கையில் உடன்பாடு இல்லையா, மாறுபாடே இல்லை. அது முதல் கையெழுத்தா கடைசி கையெழுத்தில் இருக்கட்டும், ஒழிக்க வேண்டும், தடுக்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும் என்பதிலே நம்ம அனைவருக்கும் உடன்பாடு. நாம் அனைவரும் சேர்ந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும், யார் எதிர்க்கட்சியில் இருந்தாலும், யார் தோற்றாலும் எல்லோரும் சேர்ந்து 3 காரியங்களை செய்யலாம். நானும் என் குடும்பத்தில் உள்ளவர்களும் யாரும் குடிக்க மாட்டோம், முதல் முடிவு. இரண்டாவது முடிவு, நானும் என் கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் யாரும் குடிக்க விட மாட்டோம், குடித்தால் அவனை கட்சியில் இருக்க விட மாட்டேன், இரண்டாவது முடிவு. மூன்றாவது முடிவு, பக்கத்து வீட்டில் இருப்பவர்களையும் சொல்லுவோம், என்னுடைய மத தலைவர்கள் அவர்கள் மூலமாக எவனாவது குடித்தால் என் மதத்திலிருந்து நீக்கப்படுவான். அதே போல கட்சி தலைவர்கள், ஜாதி தலைவர்கள் என் ஜாதியிலிருந்து விலக்கப்படுவான் என்று, ஜாதியிலிருந்து விலக்கிவிட்டால், மதத்திலிருந்து விலக்கிவிட்டால், கட்சியிலிருந்து விலக்கிவிட்டால், பள்ளிக்கூடத்திலிருந்து நீக்கிவிட்டால், அநேகமாக அப்புறம் தேவலோகத்திலிருந்து வந்து தான் குடிக்க வேண்டும் இல்லையா. இதை இப்போ அத்தனை கட்சியும் சொல்லுகிறோம். அத்தனை கட்சியும் அவரவர் கட்சிக்குள்ளேயே நிறைவேற்ற முடியாது என்றால், கட்சிக்கு அப்பாற்பட்டு யாராலும் கட்டுப்படுத்த முடியாத இந்த மாநிலத்தை விட்டு வெளியேறக்கூடிய லலித் மோடியும் விஜய் மல்லையாவையும் கொண்ட இந்தியாவில் வெளியே பணம் கடத்தப்படுவதையும் தடுத்தது இல்லை. கருப்பு பணம் கள்ளப்பணம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுதுதான் பனாமா பேப்பர்ஸ் பேசுகிறோம். அதைவிட மோசம், அவனவன் வீட்டுக்கு பின்னாலே குடமாக வைத்து காய்ச்ச தொடங்கி விடுவான். இதுதான் கவலை. இதை சொன்னால் ஒருவேளை இவர் இந்த அம்மா மதுவிலக்கடை நடத்தட்டும், அம்மாவை குடிபிடிக்கிறான், இதுதான் என்னை பிடித்த சரியன். என்னால் உண்மையை தவிர நடக்காத ஒன்றை நடப்பதாக எல்லோரும் சேர்ந்து கூட்டத்தோடு கோவிந்தா போடுவது பிடிக்கவில்லை. முயற்சிக்க வேண்டும். உங்களுடைய பார்வையில் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா சொல்லுங்களேன். இந்த மூவருடனும் பழகுவதற்குள்ள ஒரு பெரும் பேற்றினை வாய்ப்பினை பெற்றேன். மூவருமே என்னை மனிதன் என்ற முறையில் நல்ல முறையிலே மரியாதையாகத்தான் நடத்தியது. யாரும் என்னை இழிவுபடுத்தியதாகவோ அவமானப்படுத்தியதாகவோ என்றைக்கும் சொல்ல மாட்டேன். அரசியல் காரணங்களால் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் கலைஞர் கருணாநிதி. அது என் குடும்பத்தையும் பாதித்திருக்கிறது. ஆனால் அதுவும் அவருடைய கட்சியினுடைய கடமை என்ற முறையில் செய்திருப்பார், தனிப்பட்ட முறையில் அல்ல என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். ஆனால் அவருக்கு தனிப்பட்ட திறமை ஒரு அரசியல்வாதி என்று, அவர் பிறந்த இடம் இழிவுபடுத்தி அவரது ஜாதியரை பற்றியெல்லாம் சிலர் சொல்லுகிறார், பலர் மேடைகளில் இழித்து பேசுகிறார். நான் அதையே பெரிய பெருமையாக கருதுகிறேன். கடைசி தளத்திலே குழிக்குள்ளே தள்ளப்பட்ட அந்த இடத்திலிருந்து எழுந்து மேலே வந்து மேல் உச்சத்திலே இருந்தவர்கள் அத்தனை பேரையும் வென்று 25 ஆண்டு காலம் தமிழகத்தில் முதலமைச்சராக ஒரு கட்சியையும் காப்பாற்றி நாட்டையும் வழிநடத்தி இருக்கிறார் என்றால், அந்த தனி மனித திறமையை வரலாற்றிலிருந்து எவனாலும் அழிக்க முடியாது. இது ஒரு மாபெரும் ஆற்றல். இன்னொரு பெரிய ஆச்சரியம், இதை நான் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்திலேயே சொல்லியிருக்கிறேன். 52வது ஆண்டிலிருந்து இதுவரை நடந்திருக்கிற வயது வந்த ஒரு வாக்குரிமை தேர்தலில் அவர்கள் 57 தான் போட்டியிட தொடங்கினார். 57 முதல் 2011 வரையில் போட்டியிட்ட எந்த தேர்தலும் தோற்காத ஒரே அரசியல்வாதி இந்தியாவில் கலைஞர் கருணாநிதி மட்டும்தான். அவரை இதுவரையில் எவரும் தோற்கடிக்க, ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு சென்னையிலே அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். இது ஒரு ஆச்சரியம், சாதனை. ஆனால் அரசியலில் கடைசியில் அவருக்கு ஏற்பட்ட சரிவு என்பது மனிதர்கள் அனைவருக்குமே ஏற்படுகிறதான். வயதாக ஆக குடும்ப பாசம் என்பது வளரும். அவருக்கு ஒரு பெரிய குடும்பம், அவருடைய குடும்பம் என்பது கொஞ்சம் விரிவான குடும்பம், மனைவிகள், பேரன், பிள்ளைகள் என்று நிறைய வந்தது. அவர்களால் தான் இன்றைக்கு அவர் மீது அதிகமான விமர்சனம் இருக்கிறது. நான் இப்பொழுது அதற்குள்ளே போக விரும்புகிறேன். ஏனென்றால் தேவையில்லை, இவ்வளவும் சொல்லிவிட்டு பழையபடியும் அந்த அரசியல் வேண்டாம், பர்சனல் வழக்கில் போய்விட்டது மாதிரி. தனி மனித ஆற்றலை, திறமையை, அவரது வெற்றியை வியந்து பாராட்டுகிறேன். அதற்கு அடுத்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டு வெளியில் வந்து அவர்
அதற்கு முன்பே நான் ஒரு முறை போய் சந்தித்திருக்கேன். ஜீவா சிலைக்காக நன்கொடை கேட்பதற்காக நானும் தோழர் பாலதண்டாயுதம் போனோம். அதுதான் என்னுடைய முதல் சந்திப்பு. எம்ஜிஆரோடு. எம்ஜிஆர் அவர் நடிகர் அப்பொழுது, அதுவும் நடித்து கொண்டிருக்கிற இடத்திலே தான் எங்களுக்கு நேரம் கொடுத்தார். அந்த இடத்திலே தான் போய் அவர் எல்லா வேடத்தோடு இருக்கிற போது சந்தித்து பேசினோம். அந்த முதல் சந்திப்பிலேயே இவருக்கு ஒரு அலாதி குணம் இருக்கிறது என்பது தெரிந்தது. அவர் வரவேற்கிற முறை, உபசரிக்கிற முறை, பிறகு கேள்வி எழுப்பிய முறை, இவைகளெல்லாம் அப்பொழுதே ஒரு வியப்பு இருந்தது. இவரை பற்றி நாம் இதுவரையில் கேள்விப்பட்டதற்கு நேர் மாறான மனிதராக இருக்கிறாரே என்று ஒரு முதல் எண்ணம். அவ்வளவுதான். என் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதற்கு பிறகு திமுகவிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்ட பின் அப்பொழுது தலைவர் கல்யாண சுந்தரம் இங்கே இல்லை, மாஸ்கோவிலே நோய்வாய்ப்பட்டிருந்தார். திருப்பி அவரை வரவழைத்தோம். 2 நாளைக்கு பிறகு வந்தார். அப்புறம் தான் அவரை போய் சந்தித்தோம். அப்பொழுது அவருக்கு கழகத்தை தொடங்குவதை பற்றியோ ஒரு கட்சி நடத்துவதை பற்றியோ ஒரு தயக்கம், இன்னும் சரியாக சொல்லப்போனால் பயம் இருந்தது. சிரித்துக்கொண்டே சொன்னார், என்னுடைய பலமெல்லாம் என்னுடைய முகத்திலே இருக்கிறது. லேசாக ஒரு ரசாயனத்தை ஏதாவது ஒன்றை போட்டு மூஞ்சியில் ஒரு முட்டையை வைத்து எரிந்து என் முகத்தில் ஒரு தழும்பு ஏற்பட்டு விட்டால் என்னுடைய சமாச்சாரமே முடிந்து போய்விடும். உங்கள் மாதிரி தத்துவத்தை, கட்சியை, தொழிற்சங்கம், இயக்கம் அப்படி பலம் எனக்கு இல்லை. இதை செய்ய முடியுமா என்றால் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் தமிழகத்தில். அதிலிருந்தும் நான் காத்து ஒரு கட்சியை நடத்தி தமிழ் மக்கள் மத்தியில் நிற்க முடியுமா? உயிர் போனால் நான் பஞ்ச மாட்டேன். முகம்பூராவும் உச்சம் ஏற்படுத்தி விட்டால் நான் எப்படி மக்கள் மத்தியை சந்திப்பேன்? இது மாதிரி ஒரு முதல் நாள் அவர் தயக்கம் சொன்னபோது எங்களுக்கே கூட மனம் குலுங்கி விட்டது. பிறகு 2 நாட்கள் பேசிய பிறகு வெளியிலிருந்து மக்கள் திரண்டு வந்து அவர்களாக சத்தமிடாங்க, தலைவரே கட்சியை தொடங்குங்க, நாங்கள்லாம் உங்களோட இருக்கிறோன்னு கத்துறாங்க. நாங்கள் உள்ளே போகிற போது எங்களை தான் உள்ள அனுமதிப்பாங்க. எங்கிட்ட சொல்ல தலைவர்கிட்ட சொல்லி உடனே தொடங்க சொல்லுங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம், உயிரை கொடுக்குறோன்னு கத்துவாங்க. அவரும் எட்டி பார்த்து விட்டு ஆமாம் மக்கள் வர சொல்கிறாங்க, மக்கள் சொல்கிறத கேட்டுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அதுதான் யோசித்து இதை ஆரம்பித்து ஒவ்வொரு கட்டமாக மாற்றினார். முதல்ல அண்ணா திராவிட முன்னேற்றம்னாரு, பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட பேரை மாற்றினார், பிறகு தேர்தல் நின்றார். திண்டுக்கல் தேர்தல், சட்டசபை தேர்தல், நோய்வாய்ப்பட்ட காலம் வரையில், திரும்பி வந்த காலம் வரையில் அவரோடு பழகியிருக்கிறோம். ஒரு அதிசய மனிதர். திரையுலகத்தில் இன்னும் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார். இவரை விட நடிப்புத் துறையில் சிறந்தவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர் திரையுலகத்தில் நடிப்புத் துறையில் சிறந்தவராக மட்டுமல்ல, மக்களை ஈர்ப்பதிலும் அவர் பெரிய கெட்டிக்காரராக இருந்திருக்கிறார். அதில் ஏதோ ஒரு போலித்தனம் இருந்ததாக சொல்ல முடியாது. அவருக்கு மக்களுக்கு சில நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதிலும் ஒரு அக்கறை, கவலை இருந்தது. அவர் இந்த திரைப்பட பாடல்கள் எழுதின வரிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏழைக்கு பரிந்தும், அநியாயத்திற்கு ஆளானவர்களுக்கு உதவ வேண்டும் என்றும், நியாயம் பிறக்க வேண்டும் என்றே அந்த பாட்டு வரிகளெல்லாம் இருக்கும். எனவே நான் திரைப்படத்துக்கு பாடல் எழுதுகிற 3-4 கவிஞர்களை சந்தித்து கண்ணதாசன் உட்பட நான் கேட்டபோது சொன்னார், பாட்டு எழுதுவதற்கு முன்பு எங்களோடு அவர் பேசுவார். இந்த கருத்து வருகிறார் போல ஒரு பாட்டு அமையுங்கள் என்று சொல்லுவார். கேட்ட உடனே அந்த பாட்டையும் படித்து பார்த்துவிட்டு அவருக்கு பிடித்திருந்தால்தான் அந்த பாட்டை அங்கீகரித்து ராகமே இசையமைக்கவே சொல்லுவார். எனவே அவர் யாரோ உடனே ஒருவர் எழுதினார், எவரோ பேசினார், எவரோ பின்பாட்டு பாடினார், நான் உதட்டை அசைத்தேன் என்பது போல அல்ல. அந்த கருத்து வர வேண்டும் என்பதை அவரே வலியுறுத்தித்தான் பாடுகிறார். அந்த பாடல்கள் பூராவையும் தொகுத்து பார்த்தால் முழுக்க பொது உடைமை இயக்கத்திற்கு நாங்கள் பாட வேண்டிய பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். நாங்கள் ஈர்க்க வேண்டிய மக்களை அவர் ஈர்த்திருக்கிறார். இதை நான் அவரிடமே சொன்னேன். ஆமாம், நீங்கள் செய்கிற வேலையில் பாதியைத்தான் நான் செய்திருக்கிறேன், மீதியை நீங்கள் செய்து முடியுங்கள் என்பார். இது ஒரு தனிப்பட்ட அன்பு நிறைந்த, அவரோடு பழகியவர்கள் அவரை வாழ்க்கையில் மறப்பது என்பது எளிதல்ல. அப்படி நாங்கள் பழகி வந்த போதும் கூட இதே கதையை தான் சொன்னார். எம்ஜிஆருக்கு ஒரு கையாள் ஆகிவிட்டான் என்று சொன்னவர்களும் உண்டு. முதல் நாள் போற்றிவிட்டு மறுநாள் தூற்றுவது எனக்கும் என் நாக்குக்கும் வழக்கம் இல்லை. மனிதர் என்றால் மனிதர் தான். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். இதில் இருக்க வேண்டும். யாருமே குறையே இல்லாத மனிதர்கள் என்று உலகத்தில் இருக்க முடியாது. அரசியல் கட்சிகள் இருக்க முடியாது. தவறுகள் வரும், குற்றங்கள் இருக்கலாம், குறைகளும் இருக்கலாம். அந்த முறையிலே பார்த்தால் இந்த அம்மையாரும் அதே போல தான். இவருக்கும் ஒரு கட்சி, ஒரு தலைவர் தான். அவர் சுற்றிலும் வேறு தலைவர்கள் யார் இருக்கிறார்? இப்போ உண்மையில் சொல்லப்போனால் அந்த கவலையே கூட பலருக்கு, எனக்கல்ல, தமிழ் மக்களுக்கும் பல கட்சியினருக்கும். இவருக்கு பிறகு யார்? இவருக்கு பிறகு யார்?
அடுத்து யார் என்பது நிச்சயமாக இரண்டாவது உலக மகாப்போரில் சர்ச்சில் போனால் என்ற கேள்வி வந்ததல்லவா? பண்டித நேருவுக்கு பின்னால் யார் என்ற கேள்வி வந்ததல்லவா? எனவே ஒவ்வொருவருக்கு பின்னாலும் வரும். அப்படி சொல்வதாலேயே அப்படின்னா நீ சாக சொல்கிறாயா என்ன தொடக்கூடாது. நீங்கள் நீடூழி வாழலாம், 100,000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் முடிந்த பிறகு யார்? அதன் பிறகு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களால் வழிநடத்தப்படக்கூடிய இந்த கட்சி, குடும்பம், அது என்னென்னமோ இருக்கிறதே, இதெல்லாம் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது ஒரு கேள்விதான். அந்த கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை, அவர்களிடம்தான் இருக்க வேண்டும். அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகே. நிறைவாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழகம் வாக்காளர் வந்து வாக்களிக்க போகிறாங்க. அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களால் போய் நேரில் தட்டி கேட்கக்கூடிய, பேசக்கூடிய, சந்திக்கக்கூடிய பிரதிநிதியைத்தான் சட்டமன்றத்துக்கே தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் உள்ள குறைகளை எல்லாம் எடுத்து சொல்வதற்குள்ள சட்டமன்ற உரிமைகள், வாய்ப்புகள், எதிலும் தடையில்லாத ஒன்று அமைப்பு ஏற்படப்பட வேண்டும். உங்கள் கருத்தையும் கேட்டு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், முதல்ல குடிதண்ணீருக்கு என்ன செய்ய வேண்டும், பாதைக்கு என்ன செய்ய வேண்டும், பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்ய வேண்டும், அந்தந்த கிராமங்களில் இந்த முதலுதவி அல்லது சுகாதார அமைப்புகள் இவைகளை மேம்படுத்த வேண்டும் என்று இந்த சின்ன சின்ன வேலை மனித வள மேம்பாட்டுக்கு முயற்சிக்க வேண்டும். இந்த கிரிமினல் வேலைகள், இந்த ஆற்று மணலை அள்ளுவது, திருடுவது என்று பொது சொத்துக்களை சூறையாடுகிற கும்பலை அனைவரும் சேர்ந்து நாம் ஒழிக்க வேண்டும். அதிலே இறக்கமே கூடாது, அதிலே கட்சி வேறுபாடே பார்க்கக்கூடாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பதிவு செய்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் மனம் விட்டு சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தீர்கள். இதனால் மேலும் விவாதங்கள் பல கூட வரலாம், பல கேள்விகளும் வரலாம், பலருக்கு சந்தேகங்களும் வரலாம். எதை பற்றி? உண்மை ஒரு நாள் வெளியாகும், அதில் உள்ளங்கள் எல்லாம் தெளிவாகும். பொறுமை ஒரு நாள் புலியாகும், அதற்கு பொய்யும் புரட்டும் பலியாகும். அதற்கு நீங்களும் உதவ வேண்டும் என கேட்டு தந்தமைக்காக நன்றி. மீண்டும் இன்னொரு வினாமுற்றத்தில் இன்னொரு அரசியல் தலைவரோடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.